நீங்கள் பார்த்துட்ருக்க தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 10th +1 +2 ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்ட்லேயும் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் கொடுக்குற உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு அதில் எத்தனை பாகம் இருக்கும், என்னென்ன டேட்டாஸ் வந்து நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட் அடங்கிய முக்கியமான ஒரு வீடியோ தான் இது. மறக்காமல் இதை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் சார்ந்த நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மிக முக்கியமானதாக இருக்குது. ஸோ இது எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதும் நல்லதாக தான் இருக்கும். ஓகே, வாங்க இந்த வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஸ்கிரிப்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது டாப் ஷீட் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் பின்பக்கமாக கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பேஜஸ், அது கூட உங்களுக்கு வந்து இந்த அடிஷ்னல் ஷீட் சார்ந்த டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் புக்கில் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்கல்ல இந்த அக்கௌண்ட் ஷீட்டு, அதுக்கப்புறம் மேப்பு. ஸோ இது சார்ந்த அனைத்து தகவல்களுமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிரும். அது இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ பேஜஸ் இருக்குது, இந்த பேஜஸ்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஸோ இது சார்ந்த A to Z டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஆன்சர் புக்கோட டாப் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படிங்க கவனிங்க. ஸோ டாப் ஷீட் அப்படிங்கிறது இதுதான். உங்களோட ஆன்சர் ஷீட் விடைத்தாள் மேலே இந்த பேப்பர் வச்சு தைச்சிருப்பாங்க. ஸோ இந்த லைன் போட்டிருக்குல்ல, ஸோ இந்த டாட்டட் லைன், இதில் தான் வந்து ஸ்டிச்சிங் இருக்கும், தையல் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாப் ஷீட்டில் என்னென்ன பாகம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த சிசர் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இது அப்படியே வெர்டிக்கலாக கீழே வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் ஒரு ஸ்கேல் வச்ச மாதிரி இருக்கா, ஸோ இந்த பகுதி இதை வந்து பார்ட் C அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து சென்டராக ஒரு சிசர் மாதிரி கத்திரிக்கோள் போட்டிருக்காங்கல்ல, இதிலிருந்து மேல் பகுதியை வந்து பார்ட் A அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இந்த லைனுக்கு கீழே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்ட் B அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொத்தமாக பார்ட் A, பார்ட் B அண்டு மார்ஜினில் இருக்கிறது பார்ட் C. ஸோ இந்த மாதிரி 3 பகுதிகள் உங்களோட டாப் ஷீட்டில் இருக்கும். இதில் நீங்கள் வந்து A பகுதி இருக்குல்ல, இதை தான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் லைன் பாருங்கள், DGE, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து HSC அப்படின்னு சொன்னால் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன், இதுவே SSLC அப்படின்னு சொன்னால் 10th செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் கொடுத்துருப்பாங்க, மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்ச்சில் எழுதுகிற மாதிரி இருந்தால், அல்லது நீங்கள் எப்போ எழுதுறீங்களோ அதுக்கு சார்ந்த மந்த் இங்கே இருக்கும் அண்டு இயர் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்படியே ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்குள்ளே பாருங்கள், ரைட் சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா பார் கோடு. ஸோ இதுதான் வந்து மார்க் என்ட்ரி பண்ணும்போது உங்களோட மார்க்கையும் உங்களோட நேமையும் மேட்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற முக்கியமான டீட்டெயில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கூல்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, இது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட பேர், கேண்டிடேட் நேம். ஸோ இதில் வந்து இனிஷியல் பின்னாடி இருக்கிற மாதிரி உங்களோட நேம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர். இது வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் பரீட்சை எழுத போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற ஒரு டீட்டெயில். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா குறைவான அளவு மாணவர்கள் இருப்பாங்க, அதனால் பக்கத்து ஸ்கூலில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸாம் சென்டர், நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதுகிறீங்களோ அந்த ஸ்கூலோட பேர் இந்த ஃபஸ்ட் லைனில் வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கூலு, நீங்கள் எங்கே படிக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஸ்கூலோட பேர் வந்து 2வது லைனில் வரும். சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய ஸ்கூலில் அல்லது அதிக ஸ்ட்ரென்த் இருக்கிற ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கும். அதாவது உங்கள் ஸ்கூல்லையே எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இந்த 2 டேட்டாவும், ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த 2 டேட்டாவும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட் பரீட்சை எழுத போகிறீங்க, என்ன வழி, அதாவது பயிற்று மொழி தமிழ் மீடியமா அல்லது இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கான ஒரு இடம். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பர்மனண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, இது உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், உங்களுக்கும் சொல்லுவாங்க ஸ்கூலில். ஸோ இது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் வந்து என்றைக்கு பரீட்சை எழுத போகிறீங்களோ அந்த பரீட்சைக்கான சப்ஜெக்டும் அன்னைக்கு இந்த எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த டேட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மறந்துடாதீங்க, டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷனும் என்ன சப்ஜெக்ட்டு என்ன மீடியம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும்.
இந்த பார்ட் ஏ அப்படிங்கிற இந்த பகுதியில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா உங்களோட ஃபோட்டோ. ஸோ இது வந்து நீங்கள் தானா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கணும். சில நேரத்தில் ஒரே பேரில் 2 பேர் இருப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களோட எக்ஸாம் நம்பரும் உங்களோட ஃபோட்டோவும் கவனித்து அதை சரி பண்ணிக்க முடியும். சப்போஸ் ட்வின்ஸ் இருந்தீங்கன்னா எக்ஸாம் நம்பரு ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட சைனை வந்து அதாவது இந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஸ்டூடெண்ட் சிக்னேச்சருக்கு மேலே இந்த இடத்துல வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ரெசண்ட்டு, அதுக்கப்புறம் ஆப்சண்ட்டு, மால் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி 3 இடம் ப்ராக்கெட்டில் கேப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களோட ஹால் சூப்பர்வைசர் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பரீட்சைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்கள் சார் தான் ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லி ப்ளூவில் டிக் பண்ணுவாங்க. இது பண்ணியிருக்காங்களான்னு வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பரீட்சைக்கு வரல அப்படின்னா அவங்க வந்து இந்த இடத்துல ரெட் கலரில் வந்து இந்த மாதிரி டிக் பண்ணுவாங்க. டிக் பண்ணி ஆப்சண்ட் அப்படின்னு எழுதுவாங்க உங்களோட அட்டண்டன்ஸ் ஷீட்டில். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த காப்பி அடிக்கிறது, பிட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தேவையில்லாத விஷயம் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல டிக் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்கள் கீழே இந்த ஃபெசிமைல் ஆஃப் தி சீஃப் சூப்பரண்டன்ட், அதாவது உங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கிற சீஃப் அவங்க தான், அதாவது ஹெட் மாஸ்டர் கிரேடில் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த இடத்துல பச்சை கலரில் சைன் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களோட சிக்னேச்சரை சீலாக மாற்றி இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி ஹால் சூப்பர்வைசர். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட எக்ஸாம் ஹாலுக்கு வர டீச்சர் அவங்க வந்து அவங்களோட சைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா நம்ம சொன்ன எல்லா டேட்டாஸும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோ உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட் சிக்னேச்சருக்கு மேலே இந்த இடத்துல உங்களோட சைன் பண்ணணும். ஸோ இதை வந்து சைன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு சுருக்கொப்பம் ஷார்ட் சைன் போடக்கூடாது. முழுமையாக உங்களோட சைனை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். கேபிட்டலில் பேர் எழுதுறது கிடையாது உங்களோட சைன். ஸோ உங்களோட சைன் அப்படிங்கும்போது நீங்கள் அதை உங்களோட சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் வந்து இன்னொருத்தர் எழுத முடியாத அளவுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, எல்லா பரீட்சைக்கும் ஒரே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுங்கள். அண்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு கையெழுத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எல்லா கையெழுத்தும் ஒரே மாதிரி, எல்லா சிக்னேச்சரும் ஒரே மாதிரி போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்ட் ஏ முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு சிசர் போட்டிருக்கிற ஒரு லைன் இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் கீழே இதை பார்ட் பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. குறிப்பாக இந்த QR கோடு அல்லது பார் கோடை வந்து நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்ட் சி பாருங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கிற பார் கோடையும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து உங்களோட மார்க்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணுற இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி கீழே கேம்ப் நம்பர், பண்டில் நம்பர், பாக்கெட் நம்பர், ஸ்கிரிப்ட் நம்பர் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட பேப்பர் வேல்யூவேஷன் பண்ண போகிறாங்கல்ல, திருத்த போகிறாங்கல்ல, கரெக்ஷன் பண்ண போகிறாங்கல்ல, அந்த இடத்துல இருக்கிற டீச்சர்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸு. ஸோ இந்த ஏஇ, எஸ்ஓ, சிஇ இந்த மாதிரி 3 கேடரில் உங்களோட பேப்பரை வந்து செக் பண்ணுவாங்க. ஏஇ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் எக்ஸாமினர். ஸோ இவங்க தான் வந்து உங்கள் பேப்பரை வேல்யூ பண்ண போகிற உங்களோட டீச்சர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்ஓ, இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் டீச்சர்ஸாக இருப்பாங்க. ஸ்க்ரூட்டினைசிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். திருத்தி முடிச்சதுக்கப்புறம் டோட்டல்லாம் சரியாக போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறத இவங்க வேலையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிஇ, இது வந்து சீஃப் எக்ஸாமினர். இவங்க 2 பேரும் சரியாக இருக்காங்களா, ஸ்டூடெண்ட் எழுதுனதுக்கான சரியான மார்க் போட்டிருக்காங்களா, அல்லது வந்து அதிக மார்க் போட்டிருக்காங்களா, அல்லது கம்மி மார்க் போட்டிருக்காங்களா, அல்லது ஏதாவது வேரியேஷன் இருக்கா அப்படின்னு ஃபைனலாக செக் பண்ணுறவங்க இந்த சிஇ. அதாவது ஏஇ ஃபஸ்ட் பர்சன், எஸ்ஓ செகண்டு, சிஇ தேர்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4th லெவலில் டேப்லேட்டர், 5th லெவலில் மார்க் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி உங்கள் பேப்பர் வந்து 5 பேர் தாண்டி தான் கம்ப்யூட்டர் செக்ஷனில் மார்க் என்ட்ரி பண்ண போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் 1 மார்க் கூட குறைஞ்சிடும்னு கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி கூடுதலாக வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து பார்ட் பி, இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுத்தது பார்ட் சி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் யூஸ் தான், இதை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியல். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து இந்த டாப் ஷீட் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்த பேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு blank பேஜ். இது வந்து டாப் ஷீட்டோட
பேக் சைடு. அடுத்தது கீழே பாருங்கள், இது வந்து மார்க்கிங் பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த ஷீட்டோட பேரை வந்து போஸ்டிங் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம், மார்க்கிங் பேஜ் அப்படின்னு கூட போடுவாங்க. இதை அப்படி லைட்டாக ஜூம் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பேஜ்லேயும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பண்டில் நம்பர், அதுக்கப்புறம் பாக்கெட் நம்பர், ஸ்கிரிப்ட் நம்பர் இதெல்லாம் இருக்கும், அண்ட் கேம்ப் நம்பர் இருக்கும். ஸோ இது எதுவுமே பண்ணக்கூடாது. டோட்டல் மார்க்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணுற உங்களோட டீச்சர்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது இதில். அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து பிரச்சனைக்குரியது. ஸோ இங்கே பாருங்கள், விடைத்தாள் திருத்துவோர் நிறைவு செய்ய வேண்டியவை ஃபார் த யூஸ் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் ஒன்லி. அதாவது இந்த பேப்பரை வேல்யூ பண்ண போகிற உங்கள் டீச்சர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் இந்த பேஜை எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா வினாவாரியாக டோட்டல், அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கிற அந்த டோட்டலை கொஷின் வைஸ் என்ட்ரி பண்ணுறாங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேஜ் வைஸ் என்ட்ரி பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 15 பேஜ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜில் எவ்வளோ மார்க்கு, செகண்ட் பேஜில் எவ்வளோ மார்க்கு, தேர்ட் பேஜில்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஹாஃபில் என்ட்ரி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கொஷின் நம்பர் 1 இது 1 மார்க் அப்படின்னா இந்த கொஷின் நம்பர் 1 சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு உள்ளே நீங்கள் எழுதியிருப்பீங்களா அந்த ஆன்சர்கிட்ட டிக் போட்டு அங்கே 1ன்னு போட்டு அந்த 1 எடுத்து இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின் அப் டு இப்போ சப்போஸ் நீங்கள் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 15 1 மார்க் கொஸ்டின் இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு 1, சப்போஸ் 2வது கொஸ்டின் ரைட்டு அப்போ 1, 15 மார்க் நீங்கள் 1 மார்க்கில் வாங்கியிருக்கீங்கன்னா எல்லாத்துலேயும் 1 1 போட்டே வருவாங்க 15 வரைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 10வது கொஸ்டின் கரெக்ஷன் பண்ணுறப்ப தப்பாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த 10வது கொஸ்டின்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க, 0ன்னு போட்டு இந்த 1லேருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்போ ஒரு கொஸ்டின் தப்பாகிடுச்சு அப்படின்னா இங்கே இந்த காலமில் அதாவது ஃபஸ்ட்டு 15 கொஸ்டினில் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு வரும். காரணம் ஒரு 1 மார்க் வந்து தப்பாகிடுச்சு. சப்போஸ் எல்லா 1 மார்க்கும் ரைட்டு அப்போ வந்து உங்களுக்கு 15 1 மார்க்கும் சரி, இந்த இடத்துல 15ன்னு வரும். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின் வந்து 11th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரியில் 2 மார்க்கு. அப்போ இங்கே 2 மார்க் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 16வது கொஸ்டினில் இந்த இடத்துல 2 அப்படின்னு போடுவாங்க. சப்போஸ் 1.5 வாங்கியிருக்கீங்க அப்போ 1 ரன் போடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்கும் இங்கே மார்க் என்ட்ரி பண்ணுவாங்க. அப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாம் சேர்த்து 16 ஆரம்பித்து 30 வரைக்கும் இருக்கிற டோட்டல் இங்கே வரும். அதே மாதிரி அப் டு உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்களோ அந்த கொஷின்ஸ் வரைக்கும் இந்த இடத்துல போஸ்டிங்ஸ் போடுவாங்க. அதாவது நீங்கள் உள்ளே வாங்கியிருக்கிற மார்க்கை கொஷின் வைஸ் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் என்ட்ரி பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் செகண்ட் காலம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் பேஜில் 10 1 மார்க் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேஜ் நம்பர் 1 அப்படிங்கிற பேஜில் நீங்கள் வாங்கின மார்க்கு 10, அதை இங்கே போட்டுருவாங்க. அதுக்கடுத்து செகண்ட் பேஜில் 5 1 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் எழுதியிருக்கீங்கன்னா 5 1 மார்க் ரைட் ஆயிடுச்சு. அப்போ அங்கே 5 ப்ளஸ் ஒரு 2 மார்க் 7, அதை வந்து 2வது பேஜில் 7ன்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஜ் வைஸ் டோட்டல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இது 2ஐயும் ஆட் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த காலம் 1 2 3 4 இதில் நீங்கள் எழுதுனது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே ஆட் பண்ணி இந்த இடத்துல போடுவாங்க. அதே மாதிரி பேஜ் வைஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்கள்ல அந்த மார்க்கையும் ஆட் பண்ணி இங்கே போடுவாங்க. இது 2 சமமாக வரும். இந்த 2 மேட்ச் ஆகலை அப்படின்னா மறுபடியும் வந்து உள்ளே அதை செக் பண்ணுவாங்க, எங்கே மார்க் குறைஞ்சிருக்கு என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. ஸோ பேஜ் வைஸ் மார்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த கொஷின் வைஸ் மார்க்கோட டேலி ஆச்சுன்னா டோட்டலில் எந்த மிஸ்டேக்ஸும் வராது, எந்த கரெக்ஷனும் வரல அப்படின்னு அர்த்தம். ஸோ வேல்யூவேஷன் சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை வந்து டேலி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. டேலி ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு டீச்சர் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் இது 2ம் பார்த்தீங்கன்னா டேலி ஆகணும். அந்த டேலி ஆகிடுச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது மார்க் என்ட்ரி பண்ணிடலாம் ஈஸியாக அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் இது 2ம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே பாருங்கள் டாப்பில் இந்த இடத்துல வந்து டோட்டல் மார்க் போடுவாங்க. அடுத்து கீழே அந்த பேப்பர் யார் திருத்தினாங்களோ அவங்களோட சைன், ஏஇ சைன் இங்கே இருக்கும். எஸ்ஓ, இப்போ இந்த டேட்டாஸ் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்ல இந்த என்ட்ரி போஸ்டிங் ஷீட்டு, ஸோ இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த எஸ்ஓ ஸ்க்ரூட்டினைசிங் ஆஃபீஸர். ஸோ இதெல்லாம் சரியாக இருக்கா, அதாவது இவங்க 2 பேரும் சரியாக செயல்பட்டுருக்காங்களான்னு பார்க்குறது தான் சீஃப் எக்ஸாமினர். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க, நான் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்திலேருந்து வரேன், அதுக்கப்புறம் சினிமா பாட்டு எழுதுறது, கொஷின் நம்பர் போடாமல் ஆன்சர் எழுதுறது, அதுக்கடுத்தது ஒரே கொஷினை 2 இடத்துல எழுதி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில்
அதெல்லாம் வந்து இங்கே நமக்கு டேலி ஆகாமல் போகும். அதிலிருந்து நீங்கள் எழுதுனது தப்பு அல்லது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் குறைச்சிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான அண்டு கொஷினில் கேட்டிருக்கிற சரியான விடையை மட்டும் எழுதுங்க. இல்லைன்னா அது டைம் வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த போஸ்டிங் ஷீட்டோட அவசியம். அடுத்து இந்த போஸ்டிங் ஷீட்டுக்கு அடுத்த பேஜுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், ரொம்ப முக்கியமான சில தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த சைடும், அதுக்கடுத்து என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரைட் சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ முகப்புச்சீட்டில் உரிய இடத்தில் நீங்கள் கையொப்பமிடணும். ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, உங்களோட சிக்னேச்சரை வந்து டாப் ஷீட்டில் உங்களோட ஸ்டூடெண்ட் சிக்னேச்சருக்கு மேலே ஃபோட்டோக்கு கீழே ஃபில் பண்ணணும். ஸோ அது மட்டும்தான் உங்களோட கையெழுத்து போடுற இடம். இதை தவிர ஆன்சர் சீட்டில் வேறு எங்கேயும் உங்களோட எக்ஸாம் நம்பரோ அல்லது வந்து சைன் பண்ணுறதோ உங்கள் பேர் எழுதி வைக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ முகப்பு சீட்டுங்கிறது டாப் ஷீட்டு, ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த டீட்டெயில்ஸ் அடங்கிய சீட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். விடைத்தாளில் ஒரு பக்கத்திற்கு 20 முதல் 25 வரிகள் எழுத வேண்டும். 4 லைன் 5 லைன் எழுதி வச்சுட்டு அடுத்த பேஜுக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 18லேருந்து 20 லைன் இதை வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ டயக்ராம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைன்ஸை குறைச்சிக்கலாம். அல்லது வெறும் தியரி மட்டும் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 18 லைன் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது தேர்ட் பாயிண்ட் போகலாம். விடைத்தாளின் இருபுறத்திலும் எழுத வேண்டும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஷீட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அசைன்மெண்ட்லாம் எழுதுவீங்கல்ல, ஒரு A4ல் ஒரு சைடை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கம் எழுதாமல் போயிடுவீங்க. மறுபடியும் அடுத்த ஷீட்டில் 2வது பேஜ் எழுதுவீங்க. அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஒரு ஷீட் எழுதணும், அதோட பேக் சைட்லேயும் எழுதணும். அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து மீனிங். அடுத்தது 4th பாயிண்ட் பாருங்கள். செய்முறைகள் யாவும் விடைத்தாளின் கீழ்ப்பகுதியில் இடம்பெற வேண்டும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 நம்பரை கூட்டுறீங்க, இல்லை 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரியான உங்களோட அடிஷ்னல் ஒர்க் எல்லாமே வந்து அந்த ஆன்சர் ஷீட்டோட கீழ்ப்பகுதி பாட்டமில் ஒரு லைன் போட்டு அதில் எழுதிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், அதாவது ரஃப் ஒர்க்குன்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம். அடுத்தது 5th பாயிண்ட்டு, சரியான வினாயன், அதாவது தவறாமல் சரியான வினாயனை எழுதிடணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டு. கொஷின் வைஸ் மார்க் என்ட்ரி பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கொஷின் நம்பர் தப்பாக போட்டிருந்தீங்கன்னா போஸ்டிங் ஷீட்டில் மார்க் என்ட்ரி பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து மார்க் வந்து நீங்கள் எழுதின ஆன்சருக்கு கிடைக்காம போயிடும். ஸோ கொஷின் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பாருங்கள் 6th ஒன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இரு விடைகளிடையே இடைவெளி விட்டு நீட்டாக எழுதணும். அதாவது ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கொஷின் எழுதி முடிச்சாச்சு, அடுத்த கொஷின் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு லைன் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு எழுதணும், ரொம்ப இல்லை. ஓகே. ஸோ அடுத்தது 7th பாயிண்ட்டு, விடைத்தாளில் நீங்கள் வந்து ப்ளூ பென் யூஸ் பண்ணலாம் அல்லது வந்து பிளாக் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் பாருங்கள், ப்ளூ ஆர் பிளாக்கு இங்க் பென், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், கருப்பு மைன்னு போட்டிருக்குது. மை பென்னா நம்ம வந்து ரீஃபில் பென் நினச்சிக்குவோம், அப்படி இல்லை, இங்க் பென் இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பிளாக்கு ஆர் ப்ளூ ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும், இது வந்து ரூலு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8th பாயிண்ட்டு, விடைத்தாளில் எழுதாத பக்கங்களில் இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் குறுக்கு கோடு ஒன்று போடணும். அப்படின்னு என்னென்னா, சப்போஸ் பேஜ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பேப்பர், அதில் நீங்கள் எழுதாத பேஜஸை இந்த மாதிரி அடித்து விட்டுறணும். இது ஸ்கேல் வச்சு பெனில் அடித்து விடணும், பென்சிலில் அடிக்கக்கூடாது. ஸோ அடுத்து என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வினாத்தாளில் எந்த குறியீடும் இடக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களோட பேர் எழுதுறது, இல்லை வந்து ஏதாவது ஸ்டார் மாதிரி போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி எதுவும் அடையாளப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்கள், விடைத்தாளை சேதப்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து பெஞ்ச் மேலே வச்சு எழுதும் பொழுது அந்த பெஞ்சில் ரஸ்ட் துரு பிடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வந்து ஆணி லேசாக மேலே இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பேப்பரை வந்து சேதப்படுத்திடும். அதனால் அந்த பேப்பர் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வாங்கின ஆன்சர் ஸ்கிரிப்டை பத்திரமா திருப்பி கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. மழை வந்தாலும் சரி, காற்றடித்தாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி பெஞ்சஸில் ஏதாவது ரஸ்ட்டு ஆணி அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, எப்படினாலும் பேப்பரை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பெஞ்சை மாற்றிக்கிறதுக்கு அங்கே இருக்கிறவங்க சாருங்கிட்ட சொன்னீங்கன்னா அது சரி பண்ணி கொடுத்துருவாங்க.
ஸோ விடைத்தாள்களை சேதப்படுத்தக்கூடாது. இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ அடுத்தது பாருங்கள், விடைத்தாளில் எந்த ஒரு பக்கத்திலும் தேர்வு எண், பெயர் இதை வந்து நீங்கள் எழுதக்கூடாது. நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதுறீங்க, அந்த ஆன்சர் தவறான ஆன்சராக இருக்குது, அது எழுதுனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுதுன்னா அப்போ நம்ம வந்து அந்த ஆன்சரை கிராஸ் பண்ணுவோம், அடித்து விடுவோம். அப்போ அந்த மாதிரி ஆன்சரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது ஒரு கேள்விக்கு நம்ம அடிச்சிருக்கோம் அல்லது ஒரு பேஜே அடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு கீழே இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட்டு முடிச்சுக்கணும். அந்த மாதிரி எழுதாமல் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதிட்டு கீழே உங்களோட கையெழுத்தை போடக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களோட எக்ஸாம் நம்பர் சைன் பண்ணுறது, ஸோ இந்த எந்த வேலையும் கீழே பண்ணக்கூடாது. ஒரு ஆன்சர் எழுதுகிறோம், அது தெரியாமல் தப்பாக எழுதிட்டோம், ஸோ எழுதுனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விட்டுட்டு கீழே இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த பாயிண்ட்டு. அடுத்தது 4th ஒன் பாருங்கள், வண்ண கலர் பேனா, பென்சில் எதையும் பயன்படுத்தக்கூடாது. ஸ்கெட்ச் பென்னு, அதுக்கப்புறம் வந்து பென்சில்ஸு, ஸோ இதெல்லாம், அதாவது கலர் பென்சில்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது நாட் அலௌடு. எழுதுனா உங்கள் பேப்பர் வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்து 5th பாயிண்ட் பாருங்கள், விடைத்தாள் கோட்டின் இடது ஓரத்தில் எழுதக்கூடாது. அதாவது மார்ஜினை ஒட்டி லெஃப்ட் சைடில் கொஸ்டின் நம்பர்ஸ் மட்டும்தான் போடணும். அதில் வந்து நீங்கள் ஆன்சர் எதுவும் எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா அது நாட் வேலிடு. அடுத்து 6th பாயிண்ட் பாருங்கள், விடைத்தாள் புத்தகத்தின் எந்த தாளையும் கிழிக்கவோ நீக்கவோ கூடாது. ஸோ ஏதாவது தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் தான் பண்ணுமோ தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிழிச்சிட்டு வந்துடக்கூடாது. அந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்கள் பேப்பரை வந்து வேல்யூ பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்தது வந்து 7th பாயிண்ட்டு, விடைத்தாளில் எழுதிய ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்து சரியான விடைகளையும் அடித்தல் கூடாது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து ஒரு 10 கொஷின் எழுதிட்டீங்க, இந்த 10 கொஷினும் ஒரு 6-7 பேஜில் எழுதிருக்கீங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்காக அடிச்சு விடக்கூடாது. இவ்வளோ தான் நீங்கள் எழுதிருக்கிறீங்க, மொத்தத்தையும் அடிச்சு விட்டு சும்மா கொடுத்துட்டு வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களோட ஆன்சர் சீட்டில் ஒரு கொஷின் வேணால் அடிச்சுக்கலாம், அதிகபட்சம் ஒரு பேஜே அடிச்சுக்கலாம். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதணும். அதை தவிர மொத்த பேஜஸையும் எழுதின எல்லா பேஜஸையும் அடித்து விட்டு கொடுத்துட்டு வரதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பருவம், அதாவது நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்லேருந்து அடுத்த 2 எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத முடியாது. ஸோ இந்த ஃபுல்லாக அடித்து விட்டு வரீங்கல்ல, ஸோ அந்த செயலை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு என்னென்ன செய்யணும், அதுக்கப்புறம் என்னென்ன செய்யக்கூடாது எக்ஸாம் ஹாலில், இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து ஒரு ஆன்சர் சீட்டில் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது பாருங்கள். ஸோ வினா எண் வந்து மார்ஜின் ஓரத்தில் நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு கொஷின்லேயும் இந்த இடத்துல, சப்போஸ் இந்த இடத்துல 5வது கொஷின் எழுதுறீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் இந்த மாதிரி எழுதிட்டே வரீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்து 6வது கொஷின். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். கொஷின் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் வரிசையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து 1 மார்க் முடிச்சுட்டு 3 மார்க் எழுதலாம், 2 மார்க் எழுதலாம், 5 மார்க் எழுதலாம், எது வேணால் எழுதிக்கலாம். ஆனால் உங்களோட ஆப்ஷன். ஆனால் இந்த போஸ்டிங் போடுறோன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் 2 மார்க்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல எழுதிருந்தீங்கன்னா அதை எடுத்து அங்கே போஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஷீட்டில் கொஷின் வைஸ் டோட்டல் போடுற இடத்துல, அதே மாதிரி பேஜ் வைஸ் டோட்டல் போடுற இடத்துல அந்த போஸ்டிங் ஷீட்டில் வேலை ஈஸியாக முடியும். ஸோ அந்த வேலையை காம்ப்ளிகேட் பண்ணுறது தான் என்னென்னா, ஒரு 2 மார்க் எழுதிட்டு ஒரு 3 மார்க் எழுதுறது, மறுபடியும் ஒரு 5 மார்க் எழுதுறது, மறுபடியும் ஒரு 2 மார்க் போகிறது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, உங்கள் டீச்சர்ஸ் வந்து நிறைய பேப்பர்ஸ் திருத்திட்டு இருக்கணும், உங்கள் பேப்பருக்கே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இரிட்டேட் ஆவாங்க. அது வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்டையும் பாதிக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் வேலையை கடினமாக்குறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். ஸோ சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து 1 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா அடுத்து 2 மார்க்கு, அதுக்கப்புறம் 3 மார்க்கு, 5 மார்க்கு, இந்த ஆர்டரில் எழுதுகிறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேல்யூ பண்ணுறவங்களுக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல மனநிலை எழுதும் போதும் சரி, அதே மாதிரி திருத்துற உங்கள் ஆசிரியருக்கும் சரி ஏற்படும், உங்கள் மேலே நல்ல மரியாதை இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் 1 மார்க் எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டென்ட் 2 மார்க் நினச்சா 2 மார்க் ஃபுல்லாக எழுதுங்க. 2 மார்க் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து 3 மார்க்ஸ் போங்க அல்லது 5 மார்க்ஸ் போங்க. அந்த 5 மார்க் போகிறீங்கன்னா 5 மார்க் முடிச்சுட்டு மறுபடியும் 3 மார்க் எழுதுங்க. ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அவ்வளோ கொஷின்ஸ் எழுதுங்க. அதே சமயத்தில் இந்த ஆர்டரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இங்கே பாருங்கள். டாப்பில் வந்து பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டுக்கும் பேஜ் நம்பர் இருக்கும். சப்போஸ் 2வது பேஜ் இது அப்படின்னா இதுக்கு அடுத்த பேஜ் 3வது பேஜாக இருக்கா, அடுத்து 4 இருக்கா, 5 இருக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும்.
இது எப்போ செக் பண்ணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட சிக்னேச்சர்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட சைன் போடுறதுக்கு முன்னாடியே எல்லா பேஜஸும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான டீட்டெயில் என்னது, இந்த டாப் ஷீட்டில் இருக்கிற வரிசையான பேஜ் நம்பர்ஸ். ஸோ எவ்வளோ பேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ பேஜஸ் வரும் இந்த ஆன்சர் ஷீட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், தொடர்ச்சியாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டில் ஒரு பேஜை நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ரஃப் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைசியில் கீழே ஒரு ஸ்கேல் அளவுக்கோ அல்லது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு லைனை போட்டு கீழே இந்த இடத்துல வந்து ரஃப் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், அரசு தேர்வுகள் மொழி பாடங்களுக்கான கூடுதல் வினாத்தாள். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ்லாம் வருது இல்லை, தமிழ், இங்கிலீஷ். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்டு ஷீட் தருவாங்க. மெயின் ஷீட்டில் இந்த மாதிரி மொழி பாடங்கள் லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து எல்லா பேஜஸும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னல் ஷீட் கிடைக்கும். பட் என்ன இங்கே முக்கியமான விஷயம்னா, நீங்கள் லாஸ்ட் 2 பேஜுக்கு முன்னாடியே அடிஷ்னல் வேணும் அப்படின்னு உங்கள் ஹால் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி வச்சிடணும். ஸோ அவங்க வந்து அந்த லாஸ்ட் பேஜ் எழுதி முடிக்கும்போது உங்ககிட்ட வந்து அடிஷ்னல் ஷீட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிஷ்னல் ஷீட்டை வாங்கினீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி போட்டிருக்கோம், மொழி பாடங்களுக்கான கூடுதல் விடைத்தாள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கவனிங்க, இங்கே ரூல்டு ஷீட் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஷீட்டு இங்கே அடிஷ்னல்லையும் வரணும். ஸோ இங்கே வந்து டாட்டட் லைன் போட்டிருந்தா கீழேயும் டாட்டட் லைன் வரணும். இங்கே சாலிட் லைன் ஒரு கோடாக போட்டிருந்தாங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் கோடு மாதிரி இருக்கிற அடிஷ்னல் ஷீட் உங்களுக்கு தராங்களா அப்படின்னு பார்க்கணும். குறைஞ்சபட்சம் இங்கே லைன் இருக்குதுன்னா இங்கேயும் லைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் வழக்கமாக நீங்கள் வந்து ஸ்கூலில் அடிஷ்னல் வாங்கி ஃபில் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி தான். உங்களோட லாஸ்ட்டு மெயின் ஷீட்டோட பேஜ் வந்து பேஜ் நம்பர் 30 அப்படின்னா இங்கே வந்து 31 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே இருக்கிற பேஜ் நம்பர் வந்து நம்ம தான் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இதில் 1 2 3 4 அப்படின்னு மட்டும்தான் பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அல்லது பேஜ் நம்பர் போடாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து மேலே 30 அப்படின்னா இங்கே வந்து 31 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதோட தொடர்ச்சி வழக்கமாக நம்ம வந்து எழுதுகிற ஆன்சர் ஷீட் மாதிரி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சாலிட் லைன் நம்ம சொன்னோம்ல, அது இந்த மாதிரி இருக்கும். டாட்டட் லைன்னு சொன்னால் மேலே இருக்கிற இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட எண்டில் பாருங்கள், சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எங்கே வரும் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் வைஸு. ஸோ இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்கள் மெயின் ஷீட்டில் சப்போஸ் 30 பேஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த 30 பேஜஸில் கடைசி பேப்பரை விட்டு முன்னாடி பேப்பரில் இது இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேஜஸ் வருது இல்லையா, அதாவது மேப்பு, அக்கௌண்ட் ஷீட்டு, இதெல்லாம் வந்து நம்ம மெயின் ஷீட் வாங்கும்போது செக் பண்ணோம். ஸோ அதெல்லாம் என்னென்னா எப்படி செக் பண்ணுங்கிறது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பாருங்கள். இதோட வந்து நம்ம என்ன முடிச்சிருக்கோம், உங்களோட மெயின் ஷீட்டில் என்னென்ன பகுதிகள் இருக்கும், எப்படி அடிஷ்னல் ஷீட்டை யூஸ் பண்ணணும், என்னென்ன செஞ்சால் எக்ஸாம் ஹாலில் வந்து நேர்மறையான விளைவு இருக்கும், என்னென்ன செஞ்சால் எதிர்மறையான விளைவு இருக்கும், எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெயின் ஷீட்டில் எவ்வளோ பேஜஸ் இருக்கும், இதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம +2க்கு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து +2 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உரியது. ஓகே, இங்கே பாருங்கள், விடைத்தாள் வகை வாரியான பக்கங்களின் எண்ணிக்கை. சப்ஜெக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மெயின் ஷீட்லேயும் எத்தனை பேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், HSC லாங்குவேஜ், ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் மொழி பாடங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரூல்டாக இருக்கும் அல்லது டாட்டடில் இருக்கிற ரூலாக இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து மெயின் ஷீட்டில் 30 இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னல் வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு அடிஷ்னலுக்கும் 4 பேஜ் வரும். இந்த அடிஷ்னல் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து மெயின் ஷீட்டோட நூல் போட்டு கட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நூல் போட்டு கட்டுறதுக்கு பஞ்சிங் மிஷின் இருக்கும். அது வந்து கொஞ்சம் முன்னாடியே, அதாவது உங்களோட எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா 1:15 வரைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 12:50க்கே சொல்லிடணும். அவங்க வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற நூலை வச்சு நல்லா மெயின் ஷீட்டையும் அடிஷ்னலையும் ஜாயின் பண்ணி கட்டிடணும். சப்போஸ் 2 அடிஷ்னல் வாங்கினீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி ஆர்டராக கட்டிடணும். ஸோ அடுத்தது பாருங்கள், நீங்கள் வந்து பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது மேக்ஸ் பயாலஜி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயோ பாட்டனி அண்டு பயோசுவாலஜி இந்த மாதிரி 2, அதாவது உயிர் தாவரவியல், உயிர் விலங்கியல். ஸோ இந்த மாதிரி 2 மெயின் ஷீட் நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயோ பாட்டனிக்கு பார்த்தீங்கன்னா
14 பேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி 4 பேஜ் அடிஷ்னல் அதிலே வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பயோசுவாலஜிக்கு ஒரு 14 பேஜ் இருக்கும். இந்த 3ம் சேர்த்து ஒன்றா தைச்சிருப்பாங்க. அதோடு சேர்த்து டாப் ஷீட்டையும் வச்சு தைச்சிருப்பாங்க. ஸோ பயோபாட்னி அண்டு பயோசுவாலஜி, அதாவது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சயின்ஸ் குரூப் இல்லை, அதாவது லாங் வெர்ஷன் பயாலஜி இல்லை, பாட்டனி ஜுவாலஜின்னு தனித்தனியாக சொல்லுவாங்க, அந்த சப்ஜெக்ட் கிடையாது. இது வந்து பயாலஜின்னு சொல்கிற குரூப், அதாவது மேக்ஸ் பயோ குரூப்பு. ஸோ இது பாருங்கள், பயோபாட்டனி பயோசுவாலஜி ஆன்சர் ஸ்கிரிப்ட் இவ்வளோ பேஜஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டனி இருக்கும், அதாவது பயோபாட்டனி, அதுக்கு 14 பேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 பேஜ் இருக்கிற அடிஷ்னல் இருக்கும். அதுக்கப்புறம் ஜுவாலஜி இருக்கும். ஸோ இந்த ரெண்டுலேயுமே மேலே பார்த்திங்கன்னா போஸ்டிங் ஷீட் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. காரணம், உங்களோட பாட்டனி சப்ஜெக்டை திருத்துறதுக்கு பாட்னி சார் இருப்பாங்க, உங்களோட ஜுவாலஜி சப்ஜெக்டை திருத்துறதுக்கு ஜுவாலஜி சார் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் தனித்தனி இடத்துல இருப்பாங்க, வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேப்பர் வந்து பாட்டனி சாருக்கு போகும். அவர் திருத்தி முடித்து, அதாவது இந்த 14 + 4 பேஜ் மொத்தமாக 18 பேஜ் திருத்தி முடித்து அதுக்கான போஸ்டிங் ஷீட் முன்னாடி சொன்னோம்ல, அதில் ஃபில் பண்ணிடுவார். ஸோ இது வந்து பாட்டனி வேல்யூவேஷன். இது வந்து அன்ரூல்டு ஷீட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பயோசுவாலஜி. அவர் திருத்தி முடித்ததுக்கப்புறம் ஜுவாலஜி சார்கிட்ட போகும். ஸோ அவர் வந்து மறுபடியும் இந்த 14 பேஜை திருத்துவார். அவருக்கு தனியாக போஸ்டிங் ஷீட் இருக்கும், அது உள்ளே வச்சு தைச்சிருப்பாங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு 14 + 4 18 பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வர போஸ்டிங் ஷீட்டில் அவர் ஃபில் பண்ணுவார். ஸோ அதனால் இங்கே 2 போஸ்டிங் ஷீட் இருக்கும், 2 14 பேஜ் இருக்கிற மாதிரி மெயின் ஷீட்டு. அப்புறம் வந்து இந்த பாட்டனி முடிஞ்ச 14 பேஜுக்கு அப்புறம் வர பாட்டனிக்கான அடிஷ்னல் 4 பேஜ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஜுவாலஜி அடிஷ்னல் வேணும்னா பின்னாடி வாங்கி வழக்கமாக நம்ம அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாட்டனிக்கு 14 பேஜ் தருவாங்க, அது கூட 4 பேஜ் மட்டும்தான் அடிஷ்னல் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 18 பேஜுக்குள்ளே நீங்கள் பாட்டனி முடிக்கிற மாதிரி இருக்கும். பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 பேஜ் அவங்களே கொடுக்குறாங்க, நீங்கள் வேணால் 2வது 3வது அடிஷ்னல் கூட வாங்கிக்கலாம். ஓகே, இந்த பயோசுவாலஜிக்கும் அன்ரூல்டு ஷீட் தான் வரும். ஸோ பயாலஜி ஃபுல்லாக அன்ரூல்டு ஷீட்டில் தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸு. இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்திங்கன்னா 30 பேஜஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு மெயின் ஷீட் இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இங்கே கவனிங்க. 1லேருந்து 14 பேஜ் வரைக்குமான பகுதி அன்ரூல்டு ஷீட்டாக இருக்கும். அடுத்தது 15லேருந்து 30 வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஷீட்டாக இருக்கும். ஓகேவா, ரைட். அடுத்தது வந்து மீதி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம், அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 30 பேஜஸ் வரும். ஸோ இது வந்து அன்ரூல்டு ஷீட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அடிஷனல் ஷீட்டு. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அன்ரூல்டு ஷீட்டாக இருக்கும் ஆர் ரூல்டு ஷீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லாங்குவேஜஸ் போகும்போது ரூல்டாக கொடுப்பாங்க, அன்ரூல்டுனா வந்து அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு தருவாங்க. அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரூல்டு ஷீட் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி அக்கௌண்ட் ஷீட் வேணாலும் தனியாக அடிஷ்னலாக வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ரைட். அடுத்தது பாருங்கள், மேப்பு, அதுக்கப்புறம் கிராஃப் ஷீட்டு. ஸோ இது சார்ந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இது பாருங்கள், மார்ச் 2023க்குரியது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல். ஸோ உங்களுக்கு வந்து 2 கிராஃப் ஷீட் தருவாங்க. இது கண்டிப்பாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஷீட்டுக்கு முன்னாடி ஷீட்டில் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பிஸ்னஸ் மேக்ஸு அண்டு ஸ்டாட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 கிராஃப் ஷீட்டு, இதுவும் லாஸ்ட்டு பேப்பருக்கு முன்னாடி பேப்பராக இருக்கும். ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து +2 படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இந்தியா மேப் இருக்கும், 1 வேர்ல்டு மேப், 2 மேப் கொடுத்துருப்பாங்க. ஜியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு வேர்ல்டு மேப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கன்சர்ன் சப்ஜெக்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியாக இருக்கா இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட மெயின் ஷீட்டில் செக் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விடைத்தாள் வகை வாரியான பக்கங்கள், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ பேஜஸ் வர மாதிரி +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின் ஷீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே போல் தான். ஹெச்எஸ்சி ஃபஸ்ட் இயர் லாங்குவேஜ் உங்களுக்கு பாருங்கள் 30 பேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ரூல்டு ஷீட்டு அல்லது டாட்டடில் வர மாதிரி ரூல்டு ஷீட்டு. அடுத்தது வந்து ஹெச்எஸ்சி ஃபஸ்ட் இயரில் பயோபாட்டனி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 பேஜ் இருக்கிற மெயின் ஷீட்டு, அதை ஃபாலோ பண்ணி 4 பேஜ் இருக்கிற அடிஷ்னல் ஷீட்டு. இது 2 பாட்டனிக்குரியது. இதுக்கப்புறம் வந்து இந்த பயோசுவாலஜிக்கான 14 பேஜ் இருக்கிற மெயின் ஷீட் தருவாங்க. ஸோ இது 3 ஒட்டுக்காக தைச்சிருப்பாங்க, இது மேலே டாப் ஷீட் வச்சு தைச்சிருப்பாங்க. ஓகேவா, ரைட். இதெல்லாமே அன்ரூல்டு ஷீட்டு.
இதில் பாட்டனிக்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிஷ்னல் ஷீட்டு இந்த 4 பேஜ் மட்டும்தான். மொத்தமாக பாட்டனி நீங்கள் 18 பேஜில் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஜுவாலஜிக்கு அடிஷ்னல் வேணும்னா நீங்கள் இன்னும் 4 பேஜோ அல்லது ஒவ்வொரு அடிஷ்னலுக்கு 4 பேஜ் இருக்கும். அப்போ 2 ஷீட்டோ 3 ஷீட்டோ நீங்கள் வாங்கி இந்த 14 ஒரு 4 14 இந்த பஞ்சோடு சேர்த்து பின்னாடி நூல் போட்டு கட்டித்தர மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு வந்து மொத்தமாக 30 பேஜ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 14 வந்து அன்ரூல்டு ஷீட்டு, 15லேருந்து 30 பேஜ் வரைக்கும் அக்கௌண்ட் ஷீட் இருக்கும். அடுத்தது மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே 30 பேஜஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி வருது இல்லை, மேக்ஸு, இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 பேஜ் இருக்கிற அன்ரூல்டு ஷீட் தருவாங்க. அதுக்கப்புறம் கூடுதல் விடைத்தாள்கள் அடிஷ்னல் ஷீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் வரும்போது ரூல்டு ஷீட் தருவாங்க, சப்ஜெக்ட்ஸ் வரும்போது அன்ரூல்டு ஷீட் தருவாங்க. அப்புறம் அடிஷ்னல் ஷீட்டாக அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும்னா நீங்கள் வந்து அன்ரூல்டும் வாங்கிக்கலாம், அக்கௌண்டன்சி ஷீட்டும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேப்பு அண்டு கிராஃப். ஸோ இது வந்து +1க்கும் +2க்கும் லைட்டாக மாறும். ஸோ அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கிராஃப் ஷீட்டு லாஸ்ட்டு ஷீட்டுக்கு முன்னாடி ஷீட் இருக்கும். அதாவது 29 30 இருக்கும்போது லாஸ்ட்டு பேஜ், அந்த பேஜுக்கு முன்னாடி 28க்கு அப்புறம் 29க்கு முன்னாடி இந்த ஷீட் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ், மேத்ஸு அண்டு ஸ்டாட்டு. ஸோ உங்களுக்கும் ஒரே ஒரு கிராஃப் ஷீட் இருக்கும். அதுக்கடுத்தது ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஆன்சியன்ட் இந்தியா மேப் இருக்கும். ஜியோகிராஃபி ஸ்டூடெண்ட்டுக்கு வேர்ல்டு மேப் வந்து ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அண்ட் அடிஷ்னல் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அதில் என்னென்ன அட்டாச்மெண்ட் இருக்குது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இனி வந்து இந்த ஆன்சர் ஷீட் சார்ந்த பல சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிங்க அப்படின்னாலே இது சார்ந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிரும். அண்டு ஒரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளோட அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். அதையும் வந்து நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.